பிரேக் விட்டு தப்பா போய் சொல்லுங்க. சரி, சார்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கிறிஸ்துக்களான அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம? 3 பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மெசபத்தோமியா ராஜாமா வரக்கூடிய பிரச்சனை. கரெக்டா? ஸோ மெசபத்தோமியா அப்படின்னு சொல்லும் போது யாரை லிங்க் பண்ணி பார்த்தோம்? மெசபத்தோமியா யாருக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் நம்ம? யூதத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தோம் நம்ம. கரெக்டா இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம லிங்க் இன்னொரு ஆங்கிள் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து தேவன் கூப்பிட்டாரு, இங்கேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா? அதே மாதிரி முதலாம் சபையினுடைய காலத்துல ஒரு வாய்ஸ் வந்துச்சு, அங்க விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி. யாரை விட்டு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே விட்டு வெளியே கூப்பிட்டாரு ஆக்சுவலா. கரெக்டா இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள் நம்ம லிங்க் பண்ண முடியும். ஸோ 8 குறிக்கும் யூதேகமாக 7 வருஷத்தினுடைய காலப்பகுதி தொடர்ந்து வரக்கூடிய 8ஆம் காலப்பகுதின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ யூத ஜனங்கள் மூலமா சில பிரச்சனைகள் உபதேசங்கள்ல வரும் பொழுது அதை வந்து எதிர்த்து தெளிவுகளை கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பார்த்தோம். ஸோ அதான் ஒத்தனைகள் கவனிக்கணும். நம்ம 2ஆம் சபையினுடைய காலப்பகுதியில புரசாதிகள் உள்ள வராங்க. அவங்க ஏற்படுத்தின உபதேசம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாஸ்டிக் கொள்கைன்னு நம்ம சொல்லுவாங்க ஹிஸ்டரியில. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் அல்ல, அவர் சாதாரணமான ஒரு மனுஷன் தான், அவர் தேவனுடைய குமாரன்லாம் இல்லைன்ற மாதிரி சில விஷயம் வரும்பொழுது அந்த உபதேசத்துக்கு அப்போஸ் பண்ணி பேசுனது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் யூஸ் பண்ண ஆயுதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எவ்வளவு அளவு? 1 முழம். ஏன் 1 முழம்? தூபபீடத்துடைய அளவு நம்ம 1 முழம் சொல்லி பார்க்கிறோம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பற்றின உபதேசங்களை, சத்தியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனதுதான் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கவனிக்கணும். 2வது காரியம். மூணாவது பாத்தீங்கன்னா சங்கார். அவர் என்ன பண்ணார்? ஒரு தாட்சிக்கோளால் 600 பேரை வந்து கொன்று போட்டார் சொல்லி படிக்கிறோம். தாட்சிக்கோளால் குறிக்கும் கிறிஸ்து யாருன்னு சொல்லி அவர் பாயிண்ட் பண்ணி காமிச்சார். அவர் தேவனுடைய குமாரன் தான், அவர் தேவன் கிடையாது. யார் பேசின விஷயம்னா ஏரியஸும் அத்தனிஷன் பேசுற விஷயத்தை பத்தி நம்ம கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ ஏன் 600 நம்பர் வந்துச்சு? ஏன் 600? ஏன் 600ன்னா அந்த நம்பர் யாரோடைய பொறுத்த ஒரு விஷயம் பார்க்கும்போது போப் மார்க்கத்தோடு பொருந்தக்கூடிய இலக்கம். இந்த போப் மார்க்கம் அதிகாரத்தை செலுத்தின ஒரு காலப்பகுதி எப்பதான்? இந்த 3ஆம் சபையினுடைய காலம்ன்றதை நம்ம கவனிச்சோம். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 4வது ஒரு காலப்பகுதியில் உள்ள போலாம். ஸோ 4வது காலப்பகுதி ரொம்பவே வந்து இஸ்ரேல் ஜனங்களை பயங்கரமா ஒடுக்கின ஒரு காலப்பகுதி. யார் மூலமா? கானான் ராஜா மூலமா இல்லையா? அந்த ஒடுக்குதலினுடைய பலம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அவங்க 900 இருப்பு ரதங்கள் வச்சிருந்தாங்க சொல்லி படிக்கிறோம். கரெக்டா? சோ 3ஆம் சபையினுடைய காலப்பகுதிக்கு அப்புறமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட துன்பம் யார் மூலமா, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பட்டாங்க அப்படின்றத ஒரு சொல்லக்கூடிய ஒரு அடையாளங்கள் தான் 900 இருப்பு ரதங்கள்னு சொல்லக்கூடிய விஷயம். சரியா? அப்படின்னா யூஸ்வலாவே இந்த இருப்பு ரதங்கள் அல்லது இரும்பு எதை குறிக்கும்? ஒரு வலிமையை பத்தி பேசக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப வலிமையா ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் இருப்பிடங்கள்னு சில வார்த்தை நம்ம கவனிக்கிறோம். ஒடுக்கிறது யார் அப்படின்னா இந்த ஒரு போக்குமாக என்ன செய்யறாங்கன்னா ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒடுக்கும் போது இப்போ ரெட்ஷிப் வந்து 2 பேர் மூலமா வருது. பிரைமரி ஒருத்தர் தான். யார் தான்? டெபோரா நியாயாதிபதி ஆக்சுவலா. ஆனா என்ன பண்றாங்கன்னா இன்னொருத்தர் அவங்க சப்போர்ட்டுக்கு ஆக்சுவலா கூப்பிடுறாங்க. அதான் யாரும் சரி பார்க்கிறோம் பாராட்டு. அப்ப 4ஆம் சபையினுடைய காலப்பகுதியில தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து உதவிகள் ஒருத்தர் மூலமா இல்ல 2 பேர் மூலமா வருது. எப்படி டெபோரால் பாராங்க இருக்காங்களோ அதே மாதிரி 4ஆம் சபையினுடைய காலத்திலையும் உதவி பார்த்தீங்கன்னா 2 பேர் மூலமா வருதுன்றதை கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏன் 4ஆம் சபை பத்தி பேசும்போது நியாயாதிபதியாக ஒரு ஸ்திரீயை தேவன் எழுப்பணும்? ஏன்னா கான்ட்ராஸ்ட் பாருங்க, 3ஆம் சபையினுடைய காலத்தை யார் வரா? சங்கர் வராரா? அவருடைய பலம் எப்படி இருந்துச்சு? ஒரு தாற்றுக்கோள். ரைட்டா? அடிச்சது எத்தனை பேர்? 600 பேர். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமை மிக்க ஒரு மனுஷன் அங்க இருக்காரு. அவ்வளவு. அது அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா யார் வந்துட்டாங்க நியாயாதிபதியில லிஸ்ட்ல? ஒரு ஸ்திரீயை தேவன் உள்ள கொண்டு வந்துட்டார். என்ன ரீசன்?
ஏன் வந்து சாரி ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்த விசேஷத்துல படிக்கும் போது மற்ற எந்த சபைகளையும் சொல்லாத ஒரு ஸ்திரீனுடைய பேரை பத்தி எங்க பேசியிருக்காரு? எங்க படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வசனம் 18 அப்புறம் 20. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்ப 20ஆம் வசனம். 18ஆம் வசனம் முதல். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இந்த சபை தியத்தீரா. எத்தனாம் சபை? தியத்தீரா 4ஆம் சபை. 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு? ஏசபேல்னு சொல்லி ஒரு ஸ்திரீயை பத்தி பேசப்பட்ட விஷயம். அப்போ 4ஆம் சபையில இந்த தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சபையை, ஒரு அமைப்பை பத்தி பேசும்போது யாரை பயன்படுத்தியிருக்காரு தேவன்? ஏசபேல் ஒரு ஸ்திரீயை பயன்படுத்தியிருக்கார். அந்த ஸ்திரீ கான்ட்ராஸ்டா ஆப்போசிட்ல உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை இடையிலப்படுத்துறதுக்கு இங்க தேவன் பயன்படுத்துறது யாருதான்? ஒரு ஸ்திரீ தான். அது யாரும் சொல்லி பார்க்கும் போது தெபோரா. அதுவும் ஒரு முக்கியமான லிங்க் நம்ம பாக்குறோம். அங்க ஏசபேல் வராங்க, அது கான்ட்ராஸ்டா இங்க யாரு இருக்கா? தெபோரா வராங்க சொல்லி படிக்கிறோம். சரி, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெபோரா வந்து பார்க்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க? உண்மையான சபையால அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்திரீயா இருக்காங்க. இவங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு இந்த 4ஆம் சபையினுடைய காலத்துல எப்படி அங்க வந்து இருப்புரதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி 4ஆம் சபைக்கும் ஒரு பேர் இருக்கா? என்ன பேர் இருக்கு? 4ஆம் சபைக்கு இல்ல, தியத்தீரா சொல்ல, சபை பேர் கேட்கல, சபையினுடைய நிலைமைக்கு ஒரு பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்படிப்பட்ட காலப்பதிவுல சபை போச்சுன்னு சொல்லி இருண்ட காலம்னு சொல்றோம்ல. என்ன ரீசன் அப்படின்னு பாக்குறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சத்தியத்தை அதிகமா வந்து உள்ள மறைச்சிட்டாங்க. சத்தியத்தை பேசுறவங்களை அதிகமா துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, இரும்பு அவங்கள்ட்ட இருக்குது, வலிமை ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம்னா, அந்த 4ஆம் சபையினுடைய காலத்துல அரசியல் ரீதியாகவும் சரி, மத ரீதியாகவும் சரி, இந்த போக் மார்க்கம் என்ன பண்ணாங்க? ரொம்ப மிக வலிமையோட இவங்க எல்லாம் தனக்கு காமிச்சிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து வலிமைக்குள்ள போனாங்களோ அந்த அளவுக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்களும் ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சு. அதனாலதான் 900 இருப்பிடங்கள்னு சொல்லி படிக்கிறோம். அந்த அளவுக்கு சபையினுடைய ஒரு துன்புறுத்தலும் இருந்துச்சு நம்ம கவனிக்கிறோம். சரியா? அந்த சமயத்துல எப்படி தெபோரால் அவனை காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி 4ஆம் சபையினுடைய தூதனாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் காட்டின ஒரு மனுஷன் யார்? பீட்டர் வேல்டோ. சரி சரி, பீட்டர் வேல்டோ பண்ண ஒரு வேலை என்ன? அவர் என்ன பண்ணாரு? அது கரெக்ட். பீட்டர் வேல்டோ என்ன பண்ணாரு? பதில் மாறுது. ஒரு ஆஃப் தான் நான் கரெக்ட். என்ன பண்ணார்? ஏன்னா ஒவ்வொரு தூதனுக்கும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ரோல்ஸ் இருக்கு. கரெக்டா? சப்போஸ் நான் பவுல் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நியாயப்பிரமாணத்தை பத்தி ஃபுல்லா வெளிப்படுத்தி காமிச்சார். அப்போஸ் நான் யோவான் கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்தி காமிச்சார். ஏரிஸ் என்ன பண்ணாரு? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான், அவர் தேவன் என்றது பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கடமை நமக்கு. அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா பீட்டர் வேலை தூதன்றது ஓகே, இப்படி என்ன வேலை செஞ்சாரு அவர் அப்படின்னா, 4ஆம் சபையினுடைய காலப்பகுதியில பைபிள் படிக்க முடிஞ்சா யாராலையும்? முடியுமா? ஏன் முடியாது? அன்னைக்கு ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ் இது, லத்தீன் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைபிள் லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்து மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. கரெக்டா இல்லையா? லத்தீன் யார் தான் படிக்க முடியும்?
அன்னைக்கு யார் மத உதவரா இருக்காங்களோ தான் படிக்க முடியும் இல்லையா? அப்ப என்ன மாதிரி ஒரு விஷயம் ஏன் பண்ணிட்டாங்கன்னா, இத வேதாகமம் வந்து சாதாரண மக்கள் படிப்பதற்கான ஒரு புஸ்தகம் அல்லன்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க சீன். லத்தீன் மொழியில மாத்துறதுனால. கரெக்டா? அந்த சமயத்துல தான் லத்தீன் மொழியில இருந்து பர்டிகுலரா 4 காஸ்பல் இருக்கு இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இது என்ன செய்றார் வேல்டோ? மொழிபெயர்க்கிறார். எந்த மொழிக்கு? பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். சரிங்களா? சோ பிரெஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கிற விஷயம் கிறிஸ்து பத்தின அந்த விஷயத்தை பத்தி அதிகமா நிறைய பேர் படிப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகள் அங்க ஏற்படுத்தப்பட்ட விஷயம் நம்ம கவனிக்கிறோம். சரியா? சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய காலத்துல இருந்தா ஒரு 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 டீமே ஃபார்ம் ஆகுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முக்கியமான டீமே ஃபால் ஆகுது, கிரியேட் ஆகுது. இவங்க ரோம சபையில இருந்து தனியா பிரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. இல்ல அவர் நேம்லயே வரும், அவர் பேர் நேம்லயே வரும். சோ த வேல்டன் சீசன் சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? தெரியலையா? சோ வேல்டன் சீஸ் அவங்க நேம். அதாவது பாத்தீங்கன்னா இவருடைய விஷயத்தை நம்ம நிறைய பேர் பின்பற்றி வராங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்டன் சீஸ் நாங்க சொல்லுவாங்க. இந்த வேல்டன் சீஸ் உண்மையிலே பாத்தீங்கன்னா போப் மார்க்கத்தாலையும் அதிகப்படுறாங்க ஒரு காலத்துல அதிகமா துன்புறுத்தலுக்குள்ளேயும் அவங்க போயிருக்காங்க. சோ 4ஆம் சபையினுடைய ஆரம்ப காலத்துல சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வழிநடத்தல் ஒரு ஸ்டார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருதான்? சகோதரர் பீட்டர் வேல்டோ தாங்க. சரியா? சோ டெபோரால் யார பண்ண இங்க பிக்சர்ல பீட்டர் வேல்டோ அடையாளப்படுத்துறாங்க. ஆனா நம்ம பிக்சர்ல நிழல்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க வெற்றி வந்து 4ஆம் சபைக்கு ஒருத்தர் மூலமா வரல. சீஃப் ஒருத்தர் தான். ஆனா கூட யார் இருந்தார்? பாராக்கா இருந்திருந்தார். ரைட்டா? அப்ப அதே மாதிரி 4ஆம் சபைக்கு தேவன் கொடுத்த அடிஷனல் சப்போர்ட் யார்? எங்க படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 27, 28 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஓகே. சோ இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன் கொடுத்துட்டாரு. கரெக்டா? 4ஆம் சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா எதையும் கொடுப்பேன்றாரு. விடிவெளியையும் நான் தரேன்றாரு. கரெக்டா இல்லையா? அப்படின்னா என்ன ஆக்சுவலா உங்களுக்கு 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது என்ன வச்சிருக்க கையில 7 ஸ்டார் இருக்கா? அவன் யாரு? 7 சபையினுடைய தூதர்கள் எல்லாமே. இங்க என்ன சொல்ற 4ஆம் சபைக்கு என்ன சொல்றாருன்னா 7 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு சபைக்கும் ஒருத்தர் இருக்காங்க. ஆனா 4ஆம் சபைக்கு என்ன பண்றேன்னா அவனுக்கு நான் விடிவெளியையும் நான் தரேன்றாரு. கரெக்டா இல்லையா? அடிஷனலா ஒருத்தர் நான் தரேன்றாரு. விடிவெளி என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? விடிவெளினா மார்னிங் ஸ்டார்னு சொல்றோம் நம்ம. கரெக்டா? ஹிஸ்டரியிலையும் அவருக்கு பேர் ஒரு மார்னிங் ஸ்டார் தான். ஆனா வேற மாதிரி. யார் பாக்குறோம்? ஏன் சொல்லிட்டீங்க இல்லையா? யாரு பார்க்கும்போது ஜான் வைக்லிஃப். ஜான் வைக்லிஃபோட டைட்டில் என்ன ஹிஸ்டரியில? ஜான் வைக்லிஃப்க்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டரியில எங்க டைட்டில் ஒரு அதுதான். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா he is the morning star of reformation. மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். சீர்திருத்தலின் விடிவெள்ளி ஆக்சுவலா. சரியா? என்ன காரணம்னா இவர் செய்த ஒரு முக்கியமான வேலை பின்னாடி லூத்தருடைய காலத்துல சீர்திருத்தல் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப அடித்தளமா அமைச்சு ஆக்சுவலா இவர் போட்ட விஷயம். என்ன பண்ணாரு? ஜான் வைக்லிஃப் பண்ண வேலை என்ன? பைபிள இவரும் மொழிபெயர்த்த எதுக்கு? இங்கிலீஷ்க்கு மாத்திட்டாரு. ரைட்டா இல்லையா? சோ இங்கிலீஷ்க்கு மாத்தும் போது என்னாச்சு? நிறைய பேரால வேதம் வந்து படிப்பதற்கு வந்து ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி ஏற்பட்டதுதான் இதுக்கு அடித்தளம் அமைஞ்சிச்சு. லூத்தருடைய காலத்துல படிச்சு ஒரு சீர்திருத்தல் டெவலப் ஆகிறதுக்கு இங்க வைக்லிஃப் பண்ணின ஒரு விஷயம் தான் அடைத்தளமும் வச்சு சொல்லி படிக்கிறோம் நம்ம. சரிங்களா? சோ பாராக்கேர் படம் பாராக்கேர் ஜான் வைக்லிஃப் அடையாளப்படுத்துறன்றதை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? சோ தூதன் யாருன்னா பீட்டர் வேல்டோ. விடிவெளி யாருன்னு சொல்லி பாக்குறோம். கொடுத்த அடிஷனல் சப்போர்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜான் வைக்லிஃப் சொல்லி படிக்கிறோம். சரிங்களா? சோ பீட்டர் வேல்டோ 4ஆம் சபையினுடைய ஆரம்பத்தில் வருவார். வைக்லிஃப் கடைசி பக்கத்தில் ஆக்சுவலா அவர் வருவார். சோ 2 பேரும் பாத்தீங்கன்னா சபைக்கு
ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமா இருந்தாங்கன்றதை நம்ம கவனிக்கிறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா மீதியான். சரியா? சோ மீதியான் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும் போது யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு கிதியோன் வராரு. சோ கிதியோனை பத்தி சொல்லும் போது என்ன ஒரு அப்பம் அவரு வார் கோதுமை அப்பம். நம்பர்ஸ் எல்லாம் படிக்கிறோம் நம்ம 300 நம்பர் படிக்கிறோம். என்ன சமயம், நடுராத்திரின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அது எல்லாமே. சரியா? ஓகே. சோ எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். 5ஆம் சபையினுடைய காலத்துல சபைக்கு வந்து கிடைச்ச ஒரு விடுதலை. ஐந்தாம் சபையினால யாருடைய காலம் அது? லூத்தருடைய காலப்பகுதி. கரெக்டா இல்லையா? சோ லூத்தர் வந்து உள்ள வந்துட்டார் அப்படின்னாலே அவர் விட்னஸ் பண்ண விஷயம் இதை பேஸ் பண்ணி அவர் வந்து போக்கஸ் பண்ண விஷயம் என்ன, உபதேசத்தை இதை போக்கஸ் பண்ணார். வார் கோதுமை அப்ப மேல குறிக்கும். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றோம் வார் கோதுமை அந்த இயேசு கிறிஸ்து சொல்லி? கத்துக்கட்டு கொண்டு போய் போக்குறாங்க, அது ஒன்று சொல்லலாம். இன்னொன்னு அதான் கத்துக்கட்டு 11ஆம் தேதி பண்றது. ஓகே, வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விளைச்சல் பார்லி அதான் கொண்டு போய் அசைவாட்டுறாங்கன்றதெல்லாம் ஓகே. புதிய ஏற்பாட்லையும் படிக்கிறோமா, அந்த முதல் அற்புதம் 5 அப்பம் 2 மீன் இருக்கான். என்னப்பம் ஆக்சுவலா அது என்னன்னு கேட்கும். என்ன சொல்லுவாங்கன்னா 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த அப்பம் யாரு? அத பேசும்போதுதான் சொல்ற ஜீவ அப்பம் நானே கிறிஸ்துன்னு பேசுவார். சரிங்களா? அப்ப வார் கோதுமை யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காரியம். 5ஆம் சபையினுடைய காலத்துல யார பத்தின விஷயத்தை வெளிக்கொடுறாரு அப்படின்னா லூத்தர் பேசும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரான்சம் இருக்கு இல்லையா, அதனுடைய சில முக்கியமான தாற்பயங்களை தான் அவர் என்ன பண்றார், லூத்தர் வெளியே கொண்டு வர்றாரு. சோ 5ஆம் சபையினுடைய காலத்துல என்னாச்சு, அவங்க இருந்தாங்க மீதியான் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலினுடைய விளைச்சல் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா கெடுத்துட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் யார் பண்ணது, இந்த போப் மார்க்கம் கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி ரொம்ப பிரைவேட்டா பேசினார்ல பண்ணார் இல்லையா கிதியோன், அந்த மாதிரி லூத்தர் என்ன செஞ்சாருன்னா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் வெளியே கொண்டு வந்தார் அவர் மூலமா. இப்ப லூத்தருடைய வெளியே கொண்டு வந்த விஷயம் என்ன, 5ஆம் சபையின் காலத்துல இது அதிகமா இருந்துச்சு. ஏற்கனவே சபை என்ன காலத்துல இருக்கு, இருண்ட காலத்துல இருக்கு. சோ மிட் நைட் பொருந்து வந்துருச்சு. அப்ப நமக்கு இருண்ட காலத்துல இருக்கும் போது லூத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் வெளியே கொண்டு வர்றாரு. டாக்டர் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பாவ மன்னிப்புன்ற விஷயம் எப்படி கிடைக்குது ஒருத்தருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல என்ன பண்ணிருந்தாங்க ஜனங்கள், ஒரு பாவத்திலிருந்து வெளியே வரணும் என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு அந்த உண்டியல்ல காசுனுடைய சவுண்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவம் மன்னிக்க கூட சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இருந்த வழி நடத்துறவங்க எல்லாம். கரெக்டா இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு பணத்தை கொடுத்தா என்ன பண்ணலாம், பாவம் வந்து சரி போயிடுன்ற மாதிரி அங்க போக ஆரம்பிக்கும் போது தான் என்ன சொல்ற, நீங்க பண்ணக்கூடிய சடங்குகளோ முறைமைகள் என்ன பண்ணாது, உங்களுடைய பாவத்தை அது போக்காது. உங்களுடைய பாவத்தை போகக்கூடிய ஒரே விஷயம் இதுதான், கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே உங்களுடைய பாவத்தை போக்குமே தவிர இவங்க செய்யக்கூடிய எந்த விஷயம் என்ன செய்ய பாவத்தை போக்காதுன்றதுதான் அவர் லூத்தர் பேசின முதல் முக்கியமான விஷயம். அப்ப இதனுடைய அடித்தளம் வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்னா கிறிஸ்துவினுடைய ரான்சம் பத்தின பேஸ் பாத்தீங்கன்னா 5ஆம் சபை காலத்துல இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அதனாலதான் கிதியோனுடைய சம்பவத்தை பத்தி படிக்கும் போது 300 பேர் படிக்கிறோமா, ஏன் 300 விஷயம் குறிக்கும், யார் யாரெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, லூத்தருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. என்ன அமைப்பு உருவாகுது, அதுல இருந்து புரொட்டஸ்டன்ட்ன்ற விஷயம் அப்பதான் பாத்தீங்கன்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சு படிக்கும். சரிங்களா? சோ இதான் வந்து பார்க்கும்போது லூத்தரை பத்தின முக்கியமான விஷயம். ஏன் 300 சொல்லி பாத்தீங்கன்னா இது ஓகே, 3ன்றது ரான்சமோட லிங்க் பண்ணப்பட்ட லக்கம் ஆக்சுவலா, அதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா? தானே? நெக்ஸ்ட் இந்த டைம்ல சொல்லுங்க.
அது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் brother. பொருளை வந்து நம்ம லிங்க் பண்ண முடியல, இதுவும் லிங்க் பண்ண முடியல, இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ சில இந்த காலப்பதிவு வந்து லிங்க் பண்ண முடியல நம்மளால. ஏன்னா முதல்ல வந்து 40 வருஷம் சபையின் காலத்தோட பொருந்தி வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. பட் மற்ற சாக்ரிஃபைஸான காலப்பதிவு வந்து நமக்கு வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ வந்து நமக்கு ஆக்சுவலா எப்படி லிங்க் பண்ணது நமக்கு தெரியல ஆக்சுவலா. இந்த 80ம் சரி, இந்த 240மே சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிட்வீன் டைம்ல அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் வர்றதுக்கு முன்னாடி யார் வந்துட்டா உள்ள பிக்சர்ல? அபிமலேக்கினுடைய சம்பவம் உள்ள வருது. கரெக்டா? அபிமலேக் அப்படின்னா யாரு? அவன் என்ன பண்ணா? என்ன காலப்பகுதி ஆக்சுவலா? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கக்கூடிய காலப்பகுதி. கரெக்டா இல்லையா? அந்த நேரத்துல ராஜாக்களை ஏற்படுத்தணும்ன்றது தேவ திட்டமே கிடையாது. இவன் என்ன பண்ணிட்டான்? தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு நான் ஒரு ராஜான்னு சொல்லி அறிவிச்சுட்டு 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜ்யபாரம் பண்ணிட்டான். சோ இந்த இடத்துல அபிமலேக யாருக்கு போயிட்டு சொல்லலாம்? சாத்தானா? நீங்க பேசிக் மீனிங் கவனிங்க. என்ன மீனிங்னா, அது வந்து ராஜ்யபாரம் பண்ற காலப்பகுதியே கிடையாது தேவனுடைய பிளான்ல. கரெக்டா? ஆனா என்ன பண்றாங்க? தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு தன்னை ராஜாவா அறிவிச்சு ராஜ்யபாரம் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு அப்படியே ஆப்டா பொருந்தும்? அந்த வார்த்தையை சொன்னா கவனிச்சுக்கலாம். தன்னை உயர்த்திக்கிட்டு ராஜ்யபாரம் பண்ணான். எங்க படிக்கிறோம் அந்த வார்த்தைய? தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோமா? அவன் தன்னைத்தானே என்ன பண்றான்? உயர்த்திக்கிட்டு படிக்கிறோம் இல்லையா? யாருக்கு பொருந்த விஷயம் சொல்லி பார்க்கும்போது இது போப் மார்க்கத்தை பத்தி பேசப்பட்ட விஷயம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அல்லது கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியவங்க ராஜ்யபாரம் பண்ணுன்றது இந்த காலம் கிடையாது, அது ராஜ்யத்துலதான். அவன் என்ன பண்ணா? முன்னாடியே இவங்க தங்களை ராஜாவா ஏற்படுத்திக்கிட்டு என்ன சொன்னாங்க? ஹிஸ்டரியில படிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவினுடைய 1000 years நாங்க என்ன செய்யறோம் இந்த பூமியில? அதுதானே பண்ணாங்க, 6 வருஷம் பண்ணாங்க இல்லையா? இது யார் பண்ண வேலைக்கு பார்க்கும்போது அபிமலேக்கு இந்த போப் மார்க்கம் இந்த பூமியை ஆளுகை செய்த ஒரு காலப்பகுதி அடையப்பட்ட காரியமா இருக்கு. சரியா? எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாங்க? ஏன் 3 வருஷம்? ஏன் 3 வருஷம்? மூன்று தெய்வ கொள்கையா? ஏன்? சரி, இந்த போப் மார்க்கம் ஆளுகை செய்த காலப்பகுதி எவ்வளவு? போப் மார்க்கம் ஆளுகை செய்த காலப்பகுதி எவ்வளவு படிக்கணும் நம்ம? வருஷமா சொல்லணும்னா 3.5 வருஷமா? காலங்கள் அரை காலம் படிக்கிறோமா? 3 வருஷம் தானே. எங்கேயாவது இந்த 3.5 வருஷ காலப்பகுதியை பத்தி பேசும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 சொல்லப்பட்டிருக்கா? கேள்வி புரிஞ்சவங்களுக்கு போப் மார்க்கத்தினுடைய காலப்பகுதி எவ்வளவுதான்? 1260 வருஷம் தான். அது 3 வருஷம் தான், அதுல மாற்றமே இல்லை. ஆனா ஏதாவது சம்பவத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 இயர்ஸ் சொல்லப்பட்டிருக்க பைபிள்ல அந்த காலப்பகுதியை பத்தி பேசும்போது நான் கேக்குறது என்னன்னா, அந்த சம்பவத்துல குறிப்பிடப்பட்ட காலப்பகுதி 1260 வருஷமா தான் இருக்கணும். அந்த காலை பத்தி பேசும்போது 3 சொல்லாம 3 இயர்ஸ் சொல்லப்பட்டிருக்கணும். நீங்க படிக்கலாம். எலியா சம்பவத்துல படிக்கலாமா? எலியா சம்பவத்துல படிக்கும் போது என்ன வார்த்தை எங்க இருக்காது? அந்த 6 மாசம்ன்ற வார்த்தை இருக்காது. ஆனா எங்க சொல்ல படிப்போம் நம்ம? யாக்கோபுல படிப்போம் பின்னாடி நம்ம. கேட்டா இல்லையா? ஆனா ராஜாக்கள் புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கும்? 3 இயர்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு பயமா இருக்கு. ராஜாக்கள் 18:1 படிங்க. 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகியில்
கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. என்ன சம்பவம் தெரியுமா? அதோ மழை வரப்போகுது, என்ன ஆகாப்ட போய் எனக்கு காமிச்சுக்கன்னு சொல்றாரு. போய் பேசுறாங்க, ஒரு மேகம் உயர வரும், மழை வந்துடும். அப்புறம் என்ன டைம் ஆக்சுவலா அது 3.5 years எண்டை பத்தி பேச ஒரு அதிகாரம் ஆக்சுவலா அது கரெக்டா இல்லைங்களா? ஆனா சொல்லப்பட்டிருக்கு 3 years ரவுண்ட் ஆஃப் பண்ணி பேசியிருக்காரு நேரத்துல, கரெக்டா இல்லையா? அதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பேசுற விஷயம் தான் சொல்ல வந்தேன் நான். இந்த டைம் ஆக்சுவலா அதுதான் சொல்ல வந்தேன் நான். 3ஆம் வருஷம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நடக்கிற சம்பவம் என்ன? ராஜா போய் மீட் பண்றாரு, ஒரு மேகம் உயர எழும்ப ஆரம்பிக்குது, மழை வருது இந்த இடத்துல, கரெக்டா இல்லையா? அப்போ அதை எண்டை பத்தி பேசுற விஷயம் 3 வருஷம் முடிய போகுது அந்த நேரத்துல. என்ன சொல்றாங்க அந்த இடத்துல 3 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இங்க படிக்கிறோம் இல்லையா? இந்த டைம்லயும் ஏன் 3 years அரசாட்சி பண்ணு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் எதுவுமே இல்ல. இந்த போப் மார்க்கம் அதிகாரம் செலுத்தக்கூடிய 1260 வருஷத்துடைய காலப்பகுதி அடையப்பட்ட விஷயம் தான் இந்த 3 வருஷ காலம். சரி, இப்படி முடிவு வந்துச்சு அவனுக்கு. இந்திரக்கல் என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டாங்க, தலை உடஞ்சிருச்சு. என்ன அர்த்தம்? இந்த போப் மார்க்கத்துக்கும் இந்திரர்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. சோ அப்படின்னா 5ஆம் சபையின் காலத்துல உனக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? சோ இந்த போப் மார்க்கத்தினுடைய முடிவு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷம் முடியணும், 3 years அங்க முடியணும். இப்ப முடிஞ்சு இந்த வருஷத்துல முடிஞ்சு 1799 இல்லையா? பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு புரட்சியின் மூலமா இந்த போப் மார்க்கத்துக்கு வந்து அழிவை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த சமூகம் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. சரியா? கவனிக்கலாம். இப்ப அபிமலைக்கு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசுற விஷயம்? சோ போப் மார்க்கத்தினுடைய ஆளுகையும் அதனுடைய 3.5 வருஷத்தினுடைய முடிவை பத்தி பேசுற விஷயம் தான் இங்க. சரியா? அதுக்கு அடுத்து யாரான்னு பாத்தீங்கன்னா தோலா வர்றாரு. சரி, தோலா யாரு? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 பேருமே இந்த இடத்துல. சரியா? சோ யாரு தோலா? சோ தோலாவுடைய விஷயமும் பாத்தீங்கன்னா யாவீருடைய விஷயமும் அதிகம் நம்ம என்ன பண்ணல, நமக்கு எந்த டைம் வந்தாங்க, யார் கஷ்டம் இது ஆப்போசிட்ல வந்தா நம்ம சொல்லப்படல நமக்கு. ஆனா என்ன பண்ணாங்க? தேவனுடைய பிள்ளைகளை அவங்க காப்பாத்திருக்காங்க. இதான் பாயிண்ட் இந்த இடத்துல. அப்படின்னா 6ஆம் சபையினுடைய காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் தோலாவுடைய 23 வருஷ அந்த ஊழியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஐடியா லிங்க் பண்ண முடியுமா? ஐடியா 6ஆம் சபைக்கும் 23க்கும் சம்பந்தம் இருக்காங்க. அது 23 நம்பருக்கு என்ன சம்பந்தம்? 6ஆம் சபைக்கும் 23 நம்பருக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சா நமக்கு பதில் வந்துடும். 23க்கும் இதுக்கும் ஒரே மீனிங் தானே? மீனிங் மாறுமா? இந்த படிக்கிறோம் 2300 ராப்பகல் படிக்கிறோமா? 2300 ராப்பகலினுடைய ஒரு காலப்பகுதி எங்க இருந்து வரைக்கும்? எங்க இருந்து வரைக்கும் அப்படின்னா இந்த 2300 ராப்பகலினுடைய கான்செப்ட் என்ன ஆக்சுவலா? இந்த 2300 ராப்பகல் முடிச்சுனா என்ன ஆகும்ட்டார்? ஆலயம் என்ன செய்யப்படும்? சுத்திகரிக்கப்படும் அப்படின்ட்டாரு. அப்படின்னா தேவனுடைய ஆலயம் சுத்திகரிப்புக்குள்ள வந்த ஒரு வரக்கூடிய ஒரு காலப்பகுதி நாங்க புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்ப அந்த காலப்பகுதி எங்கிருந்து எந்த வரைக்கும்? நம்ம தானியல்ல படிச்சிருப்போம். எங்கிருந்து ஆரம்பிக்கும்? 458 ஆரம்பிச்சு 1843 AD வந்து முடியும். சரியா? 1843 என்ன? வில்லியம் மில்லர் என்ன பண்றாரு வந்து
இரண்டாம் வரை எதிர்பார்த்து போன ஒரு வருஷம் ஆக்சுவலா. சரியா? சோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய என்ன செய்யப்படும் மறுபடியும் ஒரு பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் படிக்கிறோம் நம்ம. பட் ஓகே, இது வந்து அப்போ பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் சபையினுடைய காலத்துல இது முடியுது. ஏன் இங்க வந்து தோலாவுடைய வருஷங்கள் 23 வருஷம் சொல்லப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா 6ஆம் சபையினுடைய காலத்துல என்ன காலம் முடிவுக்குள்ள வருது? 2001 ராப்பகலினுடைய காரியம் ஒரு முடிவுக்குள்ள வருதுன்றது ஒரு ஆங்கிள், ரைட்டா? இன்னொரு ஆங்கிள் 23 நம்பருக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, 6ஆம் சபையின் தூதன் யார்? வில்லியம் பென். அவர் செய்த ஊழியம் என்ன? சிம்பிளா அப்படி சொல்லலாம். இப்ப 5 பேத்தை பத்தி பார்த்துட்டோம்ல. இப்ப வில்லியம் பென் செய்த ஊழியம் என்ன? லூத்தர் என்ன பண்ணாருன்னா கிறிஸ்துவ ரான்சம் பத்தி விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார், பேசிக்கான விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார். அந்த மாதிரி வில்லியம் பென் செய்த வேலை என்ன? வில்லியம் பென் ரிலிஜியஸ் ஒரு இண்டிபெண்டன்ட பத்தி ஒரு பேசிக் காமிச்சார். அப்புறம் அவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அவர் தான் ஃபவுண்ட் பண்ணாரு. பென்சில்வேனியான்னு சொல்லி ஒரு இடத்தை அவர் தான் ஃபவுண்ட் பண்றாரு. அவர் கொண்டு வந்த சில விஷயங்கள் தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய என்னாச்சு அந்த ரிலிஜியஸ் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா, அதனுடைய சட்டங்களாகவே மாறிடுச்சு. என்ன ஒன்று எல்லாத்துக்குமே மத சுதந்திர முன்னேற்ற விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார். இவர் போட்ட விதைதான் யாருக்கு ஹெல்ப் ஆச்சு? பின்னாடி யாருக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா ரசல் பர்க் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அவர் பேசின விஷயங்கள், பண்ண விஷயங்கள் எல்லாமே. கரெக்டா? ஓகே. சோ என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா? வில்லியம் பென் செய்த வேலை வந்து நடக்க போற மிகப்பெரிய அறுவடைக்கு வந்து அடித்தளம் போட்டார் தேவன் அவரை வச்சு. எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா என்ன ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லி பார்க்கும்போது 6ஆம் சபையினுடைய காலப்பதி எப்ப ஆரம்பிக்குது? 1000 அவசரப்பட்ட பதில் வருது. 1667. இது 1667ஆம் வருஷம் 6ஆம் சபையின் தூதனாக இருந்த வில்லியம் பென்க்கு வயசு 23 தான். சரியா? அதே வருஷம் 1667ல வில்லியம் பென்னுடைய ஏஜ் என்னதான்? 23 தான். சரியா? சோ ரெண்டு விதத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு அவருடைய வயசு சம்பந்தப்பட்ட விஷயமாவும் இருக்கு, 23 சொல்ற காரியம். ரெண்டாவது 6ஆம் சபையினுடைய காலத்துல 2003 ராப்பகலினுடைய காலப்பகுதியும் முடிவுக்கு வருதுன்ற ஒரு பாயிண்டும் இருக்கு இந்த இடத்துல. சரியா? இப்ப எனக்கு கொஸ்டின் கேட்கலாம், நீங்க ஒருத்தர் தனிப்பட்டோடைய வயசு சொல்ல முடியுமா பைபிள்ல? ஒரு பீரியட் சொல்ல முடியுமா அப்படின்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து பார்த்துன்னு வரலாம். திருப்பி செகண்ட் பார்ட்ல அது வருது. இது வந்து 6ஆம் சபையினுடைய விஷயம். ரைட்டா? வில்லியம் பென்னை பத்தின காரியம். சோ 6ஆம் சபையினுடைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார். நெக்ஸ்ட் 7வது யாவீர். சோ யாவீருக்கு என்ன இருக்கு? 30 குமாரர்கள், 30 கழுதை, 30 ஊர், எல்லாம் இதை பேஸ் பண்ண விஷயம். 30 பேஸ் பண்ண விஷயம். என்ன காரணம்? ஏன் 30 இது குறிக்கும்? 30ன்றது கிறிஸ்துவினுடைய ஈடுபடியை பற்றின விஷயங்கள். கேட்டலையா? யோசிச்சு பாருங்க, இந்த 7 சபையினுடைய காலப்பகுதியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரான்சம் பத்திர உபதேசங்கள் இருக்குல்ல, அதனுடைய ஆழங்கள் அதிகம் கொண்டது யார் தான்? வெளியே சகோதரர் ரசல் பத்திர மூலமா நினைச்சு அதிகமான விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புரியல, நமக்கு சொல்ல போனா. கேட்டலையா? அந்த அளவுக்கு கிறிஸ்துவினுடைய அந்த ஈடுபடி பற்றின சத்தியத்தினுடைய விஷயங்களை அதிகம் யார பள்ளியை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இங்க யாவீர் பொருள்ல நம்முடைய மூத்த சகோதரர் ரசல். கரெக்டா? சரி, இவரோட டைம்ல பாத்தீங்கன்னா 22 வருஷம். 22 வருஷம் ஏன் சொல்லணும்? 52 இல்ல. அவர் தன்னுடைய ஊழியத்தை எப்ப ஆரம்பிச்சார்? ஞானஸ்தானம் எடுத்தது எப்போ? இல்ல, அவர் எப்ப ஞானஸ்தானம் எடுத்தார்? ரிசல்ட் இதுக்குள்ள யோசிக்கிறோமா நம்ம? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஆக்சுவலா. அதெல்லாம் அவர் ஞானஸ்தானம் எடுத்த வருஷமும் கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் ஒரே வருஷம் தான். இந்த வருஷம் தான் 1874 தான். 1874ல அவருடைய ஏஜ் 22. சரிங்களா?
52 ஆக்சுவலா பிறந்தார். ஸோ 1874 என்ன ஏஜ் அப்போ 74 22 தான் அவருக்கு ஏஜ் இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரசல் அவர் தேவனுடைய உழைத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார் இல்லையா? அந்த சமயத்துல அவரோட ஏஜ் எவ்வளவுதான்? 22 தான். சரி, ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து அவர் ஸ்டடிஸ்குள்ள போயிட்டு இருந்த விஷயம் ஆக்சுவலா. ஆனா இன்னொன்னு விஷயம் பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா என்ன தெரியாது அவருக்கு 1874ல அவர் என்ன வந்துட்டாருன்ற விஷயம் அவருக்கு அப்ப தெரியாது. ஆனா 1874ல தெரியாது. அப்பதான் கண்டுபிடிச்சாரு எல்லாமே. ஓகே, சரி, இந்த மாதிரி வேற எங்கேயா சொல்லப்பட்டிருக்க அவரோட ஏஜை பத்தி பேசும்போது? இல்ல பதா, நான் தூதர்களுடைய ஏஜ் நான் சொல்றேன். வேற சம்பவத்தை என்ன சொல்லலாம்? இப்ப நம்ம 2 சம்பவம் பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு வந்து தோலாவுடையது, இன்னொன்னு யாவேருடையது. வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 23, 22 சொல்லி பார்த்தோம். அது அவர் நம்ம வில்லியம் பெண்ணுடைய ஊழியம் காலப்பதி ஆரம்பிக்கும் போது ஏஜ் 23. அசல் பருவத்தை ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 22 சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி வேற சம்பவம் இருக்க வாய்ப்பு இல்ல? இல்ல, ஒரு தானியேல் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வரும். என்ன சம்பவம்? 5ஆம் அதிகாரத்துல எழுதுமா அந்த சம்பவத்தினுடைய அதிகாரத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா யார் வந்துருவா? எல்லாம் ஒண்ணுதான், உள்ள வந்துட்டாங்க இல்லையா? மேதியனாகிய தரியோ அல்லது பெர்ஷியனாகிய கோரேஸ் எல்லாம் ஒண்ணுதான். உள்ள வந்துட்டாரா? வந்து என்ன செய்யாருன்னா ராஜ்யத்தை கட்டி கொண்டான். என்ன ஏஜ்ல? 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான்னு சொல்லி படிக்கிறோம். கரெக்டா? இப்போ நல்ல கவனிங்க, அந்த சம்பவம் எதனுடைய நிழலா இருக்கு? என்ன எழுதிச்சு கையில? மேனே மேனே தெக்கேல் உப்பார்சன். எதை பத்தின ப்ராபசி அது? எதை பத்தின ப்ராபசி? எதனுடைய ப்ராபசி? அதுல அளவு இருக்கா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அளவு? மேனே என்ன அளவு? மேனே அப்படின்னா 1000. மேனே மேனேன்றது 2000 ஆச்சா? தெக்கேல் உப்பார்சன்றதுக்கு பாக்குறோம் இல்லையா? அப்படின்னா 2520 வந்துடும். நல்ல கவனிங்க, இந்த 2520 ஒரு காலப்பகுதி எங்க முடியுது? இந்த 2520 காலம் எதுக்கான காலம்? ஆக்சுவலா எதற்கான காலப்பகுதி? 2520 ஏழு எத்தனையான தண்டனை, 7 காலங்கள். கரெக்டா இல்லையா? அதான பாயிண்ட் அங்க. அப்போ இந்த 7 தண்டனை எப்ப ஆரம்பிச்சு இஸ்ரவேலுக்கு? எப்போ பாபிலோன் ஆர்மி உள்ள கிராஸ் பண்ணாங்களோ, கரெக்டா இல்லையா? அப்பதான் என்ன சொன்னா இந்த ஒரு காலப்பகுதி ஆரம்பிக்குது. எப்ப கிராஸ் பண்ணாங்க தேசத்தை? 607 பிசி கிராஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஆர்மி கிராஸ் பண்றாங்க. அங்கிருந்து 2520 வருஷம் கிராஸ் பண்ணீங்கன்னா எங்க வந்து முடியும்? என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணிட்டு 1 பிளஸ் பண்ணிக்கோங்க. என்ன வருது ஆன்சர்? ஒரு சப்ட்ராக்ஷனுக்கு இத்தனை நேரமா? 1913 வரும். பிளஸ் 1 பண்றோம் நம்ம. கரெக்டா? 1914 என்னாச்சு? சோ இந்த முதலாம் உலக யுத்தம் வருது. சோ ஆல்டர்னேட்டா பாத்தீங்கன்னா தேசம் யார் கைக்கு போகுது? இப்போ பிரிட்டிஷ் கைக்கு போகுது, இஸ்ரேல் தேசம். நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, இதுக்கு பார்க்க வந்தோம் அப்படின்னா 1914ல ரசல்பரோட ஏஜ் என்ன? 1874ல என்ன சொன்னேன் நானு? 22. 1914ல என்ன வசனம் படிக்கிறோம்? சொல்லப்பட்ட ஏஜ் பாத்தீங்கன்னா அதே சமயம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்கும்போது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சபையினுடைய தூதனுடைய காலப்பகுதி என்ன நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு நான் பார்த்தேன் இந்த இடத்துல. ரைட்டா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரசல்பரோட ஏஜ் என்னதான்? 62 தான் அவருக்கும். சரியா? ஓகே, மறுபடியும் பாடத்துக்கு வந்துடலாம். இங்க கவனிச்சீங்கன்னா கடைசியா பார்த்த 2 பேருமே, ஒண்ணு வில்லியம் படையில படுத்துறாங்க, இன்னொருத்தர்
ரசல் ஏற்படுத்துறாங்க. அந்த 2 வருஷங்களும் பாத்தீங்கன்னா 2 பேருடைய ஏஜையும் குறித்து என்ன பண்ணப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கவனிக்கலாம். சரியா? வித்து முடிச்சுக்கோ நம்ம. சோ ஏன் 30 சொல்லி பார்த்தோம் இல்லையா? என்ன காரணம்? ரான்சம் பத்தின அதிகமான ஆழங்கான விஷயங்கள் அவர் மூலமா தான் வெளியே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். சரியா? சோ இதோட இது முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு சீக்வன்ஸ் முடியுது. ஒத்தனியல்ல இருந்து யாவின் வரைக்கும் உள்ள 7 சீக்வன்ஸ் ஆக்சுவலா முடியுது. சோ 7வே பாத்தீங்கன்னா 7 சபையினுடைய காலத்துல இருக்கு பொருந்தி வரக்கூடிய விஷயமா இருக்கு. பட் ஏன் இங்க நம்ம ஸ்டாப் பண்ணோம் கண்டினியூ பண்ணாம அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய பிக்சரே மறுபடியும் மாறுது. ஏன்னா எந்த அதிகாரத்தை ஸ்டாப் பண்ணோம் நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம் 50கள்ல 10ல ஸ்டாப் பண்ணிருக்கோம் கரெக்டா? 10ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் 5 அதான் முடிச்சிருக்கோம் நம்ம. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 பேர் ஆக்சுவலா சீக்வன்ஸ் வராங்க. இந்த 7 பேரும் 7 சபையினுடைய காலத்துல இருக்கு பொருந்தி வர விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற விஷயம் அதனுடைய சீக்வன்ஸே வேற. ஏன்னா இது வரைக்கும் என்ன பண்ணார் தேவன் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஆனா இனிமேல் என்ன சார் தனிப்பட்ட ஒரு ஜாதி அனுப்பல, 2 பேர் அனுப்புறாரு. யார் யாரு? அம்மோன், ஈயோ. படிங்க 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். எத்தனை பேர்? அம்மோன், பெலிஸ்தர். சோ 2 பேருடைய காலப்பகுதி ஆரம்பிக்குது. சோ இதனுடைய சீக்வன்ஸ் ஆக்சுவலா தனியா போயிட்டு ட்ராக் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோமா? சோ 1ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள விஷயத்துல 7 பேர் ஆக்சுவலா வராங்க. இந்த 7 நியாயாதிபதிகளும் 7 சபையினுடைய கால தூதர்களுக்கு என்ன இருக்காங்கன்றதை பார்த்து முடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னா இங்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசப்பட்ட விஷயம்னா நியாயாதிபதிகள்ல 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட தூதர்களுடைய அல்லது சபையினுடைய காலப்பகுதியில யாரை பத்தின விஷயம் எதுவும் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கிறது. இவங்க இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் யாருமே சொல்லப்படவே இல்லை. யாரு சொல்லலாம்? சமத்த கூட சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்றாரு? டாக்டர் கூட வச்சிருந்தாரு, எத்தனை பேர் அடிச்சார்? 600 பேர் அடிச்சாருன்னா படிக்கிறோம். எதுவுமே சொல்லப்படாத 2 பேர் யாரு? கடைசி 2 பேர் தான், தோளாவும் யாவையும் தான். கரெக்டா? இந்த 6ஆம் சபை 7ஆம் சபையினுடைய விஷயத்த இன்னும் கிராண்டா பேசுற நெக்ஸ்ட் ஃபேஸ் தான் 10ஆம் இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. முன்னாடி பார்ட்டிசிபேட் சொல்ற எப்படி நான் கவனிச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸ்ல 7 பேர் பாத்துறோம் நம்ம. ரைட்டா? ஒத்தனியல்ல இருந்து யார் வரைக்கும்? யாவின் வரைக்கும் பாத்துறோம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா கடைசி 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட விஷயம் பண்ணாங்கன்ற அதிகமான பிரசனம் கொடுக்கப்படல. சரியா? ஆனா என்ன பண்ண ஓவராலா பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம. ஆனா இந்த 6ஆம் சபையினுடைய காலத்திலிருந்து ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி வரைக்கும் எப்படிலாம் தேவனுடைய பிளான் போதுன்றத தேவன் சொல்லக்கூடிய இன்னொரு ஆங்கிள் தான் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்க போறோம். ஏடா சரி படிக்கலாம். இப்ப 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல்ல படிங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் என்ன செய்யறாங்க? அப்போ யார ஒடுக்குறா? அம்மோன் புத்திரர் ஒடுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அதுலயே 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரம்
நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், நீ ஷீபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சீலோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்பிராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். எப்தா இஸ்ரேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீழையாத்தியனான எப்தா மரித்து கீழையாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஓகே, சோ கவனிங்க, எப்தா பத்தி படிக்கும் போது இவர் என்ன செய்யறாருன்னா அம்மோமுத்தருக்கு எதிராக சண்டை போடுறாரு. சண்டை போடுறப்போ ஒரு முக்கியமான ஒரு கவுண்ட் படிக்கணும். எத்தனை பேர் வந்து போயிட்டாங்க? 42,000 பேர் அவுட். சரியா? எப்தா நியாயம் விசாரித்த வருஷம் எவ்வளவு? 6 வருஷம். 6 வருஷம். ஓகே, அலசலாமா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அது வரண்டா. சோ எப்தாவுடைய டைம் எத்தனை வருஷம்? 6 வருஷம். அவங்க கொண்டு போட்டது 42,000 பேர். 42,000 பேர். கரெக்டா? இது 3 சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. என்ன? 6 வருஷம் அவர் நியாயம் விசாரிச்சிருக்கார். 42,000 பேர் இறந்து போயிட்டாங்க. இது யாருக்கு அப்படியே பொருந்தக்கூடிய விஷயம்? 42 இங்க படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? சோ இங்க வந்து நம்ம 0 ஆட் பண்ணி பார்த்தோமா? 0 ஆட் பண்ணி பார்த்தோமா? நம்ம இங்க அங்க கட் பண்ணி பாருங்க. ம் 42 இங்க படிக்கிறோம். 42 மாதம் அல்லது 3 வருஷம் அல்லது 1260 நாள் அல்லது காலங்கள் தடைக்காலம் இல்லையா? அப்படின்னா இந்த 42 மாதம் சொல்லப்பட்ட ஒரு காலப்பகுதியினுடைய முடிவு எப்போ வருது? இந்த சபையினுடைய காலம் எங்க இது வரைக்கும்? 539 இருந்து இதானே? இது என்ன சபையினுடைய காலம்? 6ஆம் சபையினுடைய காலம் தானே? 1667 இருந்து 1874 வரைக்கும் உள்ள காலம் தான் 6ஆம் சபையினுடைய காலம். அப்படின்னா இந்த 42,000 பேர் மரித்த ஒரு விஷயம் இதை பத்தி பேச சொல்லி பார்க்கும்போது இந்த போப் மார்க்கத்தின் மூலமா அதிகாரம் செலுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதி, அது 42 மாச காலப்பகுதி. அது எப்ப முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6ஆம் சபையினுடைய காலத்துல முடியுது. அது இன்னும் ஆப்டா கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் எப்தாவுடைய வருஷம் எத்தனை வருஷம்? 6 வருஷமா? அப்ப 6ஆம் சபையினுடைய காலத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயம். ஏன்னா எப்தாவுடைய 6 வருஷம் 6ஆம் சபையினுடைய காலத்துக்கு பொருந்த விஷயமா இருக்கு. அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றது கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் 42,000 விளக்கம். அது எப்பதான் முடியுது? 42 மாசத்தினுடைய காலப்பகுதி இப்பதான் முடியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6ஆம் சபையினுடைய காலப்பகுதியில் தான் அது முடியுது நம்ம கவனிக்கிறோம். சரி, இப்போ யார் முடிச்சு? எப்தா முடிச்சாரா? எப்தாக்கு அப்புறம் யார் வரா? படிங்க 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், அவனுக்கு பின்பு பெத்லெகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். வந்துச்சா? எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஏன் 7 வருஷம்? 7ஆம் சபையினுடைய காலம். கரெக்டா? 7ஆம் சபையினுடைய காலத்துக்கு லிங்க் பண்ணும்போது இங்க எந்த நம்பர் படிக்கிறோம்? வந்துச்சா? நீங்க படிச்சா 30 படிச்சோமா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்சான் பத்தி படிக்கிறோம். எத்தனை வருஷம்?
7 வருஷம் 30 குமரர், அப்புறம் சரியா? சோ இப்போ இப்சான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் ஆக்சுவலா அவரு இந்த ஊரு ஏன் இந்த வார்த்தையை இங்க சொல்றோம் நம்ம? பெத்லஹேம்ன்ற வார்த்தையை வரணும். பெத்லஹேம் யாரோட சம்பந்தப்பட்ட இடம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். ஏன் 30? அதுவும் கிறிஸ்துவினுடைய ரான்சமோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா இங்க இப்சானுடைய ஒரு காரியம் 7ஆம் சபையினுடைய காலத்துக்கு பொருந்துற விஷயமா இருக்கு. ஆண்டவா இயேசு கிறிஸ்துவை குறித்த இடுபலியினுடைய விஷயங்கள் அதிகமா வெளிவரக்கூடிய காலம் 7ஆம் சபையினுடைய காலம்ன்றது படிக்கிறோம் நம்ம. சரியா? ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்த யார் இருக்கா? வசனம் 11 படிங்க. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தான். யாரு? ஏலோன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏலோன் இவர் என்ன பண்ணாராமா? 10 வருஷம் இஸ்ரேலை அவர் நியாயம் விசாரிக்கிறார். சோ எது குறிக்கும்? 10 கொஞ்சம் சீக்கிரம் கவனிச்சுட்டே வாங்க. எப்தா 6ஆம் சபையினுடைய காலம் 6 வருஷம், இப்சான் 7ஆம் சபையினுடைய காலம் 7 வருஷம். அதுக்கு அடுத்த காலப்பகுதி தானே இது. ஏன் 10? 10 நாளும் சேம் தான் இல்லையா? அவனுடைய மல்டிபிளிகேஷன் தானே, ஒரே மீனிங் தானே, மாற போறது இல்லை இல்லையா? சோ 10ன்றது பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஒரு முழுமையை பயணப்படுத்தும் இலக்கமா இருக்கு. சோ பூமிக்குரிய ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி நான் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகும்ன்றதுதான் ஏலோன் மூலமா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். சரியா? அந்த நல்ல கணிங்க, அந்த ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில அமைப்புகள் எல்லாம் உலக ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உட்படுத்திக்குவாங்க அப்படின்ற சொல்றதுதான் அடுத்த கேரக்டர். இங்க பார்க்கும்போது ஏலனுடைய காலம் 10 வருஷம் குறிக்கும், ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியை குறிக்கும். அந்த ராஜ்யத்தின் காலப்பகுதியில ஜனங்களினுடைய கண்டிஷன் எப்படி போகும்ன்றத சொல்றதுக்கு அடுத்த ஒரு நபரை பயன்படுத்துறார். அவர் யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிங்க. 13ஆம் வசனம். அவனுக்கு பின்பு இஸ்ரேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். சரியா? அவன் 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். 40, 30, 70 3 லட்சம் ஆக்சுவலா வருதா? சரி, ஃபர்ஸ்ட் ஏன் 8 வருஷம்? எதை குறிக்கும் 8ன்றது? 8வது காலப்பகுதி, ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி. அந்த ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில அப்படின்னா என்ன சொன்னா, இந்த அப்தோன் மூலமா ராஜ்யத்தை குறித்த இன்னொரு வியூ தேவன் காட்டுறாரு நமக்கு. இதுவும் யாருதான்? ஏலோனும் அந்த காலப்பகுதி சொல்றார். பட் அப்தோன் மூலமா இன்னொரு கோணத்துல தேவன் காட்டுறார். இப்படி காட்டும் போது 8ஆம் ஒரு காலப்பகுதி ராஜ்யம்ன்றது ஏன் இந்த இடத்துல 3 லக்கம் ஆக்சுவலா வரணும்? 40, 30, 70ன்னு சொல்லி. எதை குறிக்கும்? 40 எதை குறிக்கும்? எதை குறிக்கும்? என்ன ஒரு காலப்பகுதியை குறிக்கும்? 40 ஆவிக்குரிய அர்த்தம் எனக்கு 40 போ. ப்ரொபேஷன் சொல்லலாம், அல்லது சொல்லலாமா? ஒரு ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லலாம், அல்லது நியாய தீர்ப்பினுடைய ஒரு காலம்னு சொல்லலாம். நம்ம 40ன்றது. சரி, 13 இதை குறிக்கும்? குறிக்கும் மீட்பை பத்தி பேசக்கூடிய காரியம். எந்த மீட்பு? கிறிஸ்துவினுடைய ரான்சம்லாம் கிடைக்கக்கூடிய மீட்பை பத்தி பேசக்கூடிய விஷயம் 30ன்றது. 70
பிரிக்கலாமா? பிரிக்கலாமா 70? சரி, இப்படி சொல்லும் போது இதோட அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கலாம். சோ ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி என்ன காலமா உலகத்தா இருக்கு? ராஜ்யத்தினுடைய காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் உலகத்துக்கு எப்படிப்பட்ட காலப்பகுதியா இருக்கும்? உலக ஜனங்களுக்கு அது ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் மாதிரி இல்லையா? ஒரு நியாயத்தினுடைய காலம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யணும்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணணும். என்ன விஷயத்த? அதுதான் 30. சோ 40ன்றது ராஜ்யத்தினுடைய காலம், ஒரு சோதனைக்குரிய காலமா இருக்க போது உலக ஜனங்களுக்கு. அவங்க என்ன அந்த சோதனைக்குரிய காலம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? கிறிஸ்துவினுடைய ரான்சம அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றது தான் ஆக்சுவலா பாயிண்ட் இந்த இடத்துல. அப்ப அதுதான் 30ன்றது. அந்த நேரத்துல 70 அப்ப எதை குறிக்கும்? இதை குறிக்கும். சரி, இந்த 7 யாரு? சபை சொல்லலாமா? 10ன்றது பூமிக்குரிய முழுமையா? நல்லா கவனிங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கும் போது அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் எதை பேசி இருக்கு? விசுவாசம், ரான்சம் வந்து என்ன பண்றாங்களா அக்செப்ட் பண்ணலையான்ற மாதிரி பேசிதாங்க இருக்க போது. இந்த மாதிரி இருக்கும் போது இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் ஆளுகை பண்ண போறது யார்? உலக ஜனங்களை. பூமியிலிருந்து தான் 10 பூமியிலிருந்து மீட்கப்பட்ட சபை என்ன செய்ய போறாங்கன்னா உலக ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க? அவங்க ராஜ்யத்துல இந்த வேலையை பண்ண போறது யாருதான்? உலகத்துக்கு கற்றுக் பண்ண போறது யாருதான்? சபைதான் ஆக்சுவலா பண்ண போறாங்க. சரியா? அப்ப இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த 70 பார்த்தோம் இல்லையா, இது இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் போடலாமா? மீனிங் மாறுமா மாறாதா? இந்த மாதிரி எழுதுனா மீனிங் மாறுமா மாறாதா? நிறைய நம்ம வீக் ஆயிட்டோம், நம்பர்ஸ்ல வீக் ஆயாச்சு. மீனிங் மாறுமா? 24 இங்க. சோ இதுவும் ரெண்டுமே யாரா தான் அடையாளப்படுத்தும். இது 24 ஆசிரியர் வகுப்பு சொல்றோமா, ஏற்படுத்தினார், ஆசிரியர் வகுப்பு ஏற்படுத்தினாரா, அதுவும் சபைதான். 144 யார் தான்? சபைதான். இது மாறாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிஷனோ மல்டிபிள் எதை பண்ணாது, அதோடைய பேஸ் மீனிங் அது மாத்தாது. அதே மாதிரி இங்கேயும் வேல்யூ என்ன? 17. இந்த 17க்கும் சபைக்கும் சம்பந்தம் இருக்கா? 17க்கும் சபைக்கும் சம்பந்தம் இருக்கா? 17 10+7 பிரிச்சோம். பூமியிலிருந்து மீட்கப்பட்ட பூர்ணமா மீட்கப்பட்ட சபை தான் 7 to 10 படிச்சோம். பட் ஆட் பண்ணும்போது 17 நம்பர் வருது இல்லையா? 17ன்றது யாரு? யாரா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அதுவும் சபைதான். எப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கும். இல்ல 17 தான் நம்ம பாயிண்ட். நமக்கு 17 எங்க படிக்கிறோம் சபை ஒப்பிட்டு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுறாரா? உயிர்த்தெழும் போது அந்த சமயத்துல பேதர் மண்டைய மீன் பிடிக்க போயிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க, மீன் கிடைக்கல. ரைட்டா? கிறிஸ்து வர்றார், வலையை போட சொல்றார். எத்தனை மீன் மாட்டுது? ஏன் 153? ஏன் 153? சார் மீன்கள் யாரு? அந்த 153 மீன்கள் மாட்டுது இல்லையா, யார் அது? சபை தானே. அப்ப சபையை லிங்க் பண்ணும்போது ஏன் 153ன்ற லக்கம் அங்க வரணும்?
இருக்கு இல்லையா 153. இது வேற எதுவுமே இல்ல. செவன்டீன் வரைக்கும் 1+2+ ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா 17 வரைக்கும் நீங்க நம்பர்ஸ் ஆட் பண்ணா விளக்கம் வரும் நமக்கு. அப்படின்னு பார்க்கும்போது 153 ஆக்சுவலா வரும். சொல்றது புரிஞ்சா 1+2+3+4+5 எழுதி போனோம். 17 வரைக்கும் நீங்க போகணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும் ஒரு இலக்கம் 153 கிடைக்கும். ஏன் 17 சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய ரான்சம் மூலமா மீட்கப்பட்ட சபை. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசேப்புடைய ஏஜ் தான் பார்த்தோம். விற்கப்பட்டப்போ என்ன ஏஜ் இருக்கு 17 தான் இல்லையா? அப்ப 153 யாருமே இல்ல, கிறிஸ்துவினுடைய ரான்சம் மூலமா அதனுடைய இளைக்கரையின் மூலமா மீட்கப்பட்ட சபை என்ன பண்ற விஷயமா இருக்கு, அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. அப்படின்னா 17 சரி 17 சரி யாருதான் சபைதான். அப்படின்னா உலக ஜனங்களை ஒரு நியாயத்திற்கு உட்படுத்தி அவன் கிறிஸ்துவனுடைய ரான்சம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலையை பண்ண போற சீஃப் வேலை யார் தான் பண்ண போறா? சபை தான் பண்ண போறாங்க. அதனாலதான் 70 வார்த்தை நம்ம படிக்கணும். சரியா? இதோட இது முடியுது. இதோட இது முடியுதுன்னா நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தினுடைய செகண்ட் பார்ட் முடியுது. சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்? 1ஆம் சபையில இருந்து 7ஆம் சபை வரைக்கும் உள்ளது ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 6ஆம் சபை 7ஆம் சபை அப்புறம் மனிதனுடைய காலப்பகுதியை பத்தி பேசுற விஷயம். 13ல இருந்து ஆரம்பிக்குது. ஏற்கனவே பார்த்தோம், முதலே தான் பார்த்தோம். இது ஆரம்பிக்குது 13ல இருந்து சிம்சனுடைய சம்பவம் ஆரம்பிக்கும். ஸோ சிம்சன் யாருன்னா சபை அடையாளப்படுத்துறார். அதுக்கப்புறம் தான் கோத்திரம் வருது. இவங்க யாரு? இப்ப இழந்துக்கக்கூடிய வகுப்பார். கடைசியா பெஞ்சமின், அவங்க யாருன்னா திருள் கூட்டம். ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா புக் எல்லாமே இது ஒட்டுமொத்த ஒரு விஷயமா இருக்குன்னா காரியமா இருக்கு. சரியா? ஸோ இதான் பார்க்கும்போது என்டையரா புக்கினுடைய ஒரு ஓவியம். இது இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொறுத்து பார்த்துட்டோமா? ஃபர்ஸ்டே பார்த்தோம் அதை நம்ம எப்படி ஜனங்கள் நாங்கள் வழிவழகி போகும்போது என்ன பண்றாங்க அலோவ் பண்றாரோ அதே மாதிரி நமக்குன்றதை பார்க்கணும் நம்ம. சரியா? ஸோ பார்க்கும்போது ஒரு 4ஆ பிரிச்சு பார்த்துருக்கோம், 5ஆ பிரிச்சு பார்த்துருக்கோம். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அதுல பார்க்கும்போது 1ஆம் சபையில இருந்து 7ஆம் சபை வரைக்கும் உள்ள விஷயம் சீக்கிரம் சொல்லப்பட்டிருக்கும். 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா 4 பேர் வராங்க. அந்த 4 பேரும் 6ஆம் சபை 7ஆம் சபை கிறிஸ்துவின் ராஜ்யம் இதை பத்தி பேசக்கூடிய ஜனங்கள் அல்லது நடைமுறை 4 பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்சனுடைய கோத்திரம் சபை, தான் கோத்திரம் யாருன்னா ஆசீர்வாதத்தை எழுந்து போகக்கூடிய கூட்டம், கடைசியா பெஞ்சமின் பாத்தீங்கன்னா தொழில் கூட்டம். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் நடந்திருக்கு. நியாயாதிபதியின் புத்தகத்துல நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் நமக்கு காமிச்சிருக்காருன்றதான் பார்க்கணும். சரியா? சந்தேகங்கள் இருக்கா பார்த்த வரைக்கும்? காலையில சொல்லும் போது திரள் கூட்டம் ஒரு தவறுனால வாய்ப்பு ஒரு தவறு சொல்லி எப்படி சொல்லி நானு ஒரு தவறுன்னு நான் சொல்லி அந்த மாதிரி சொன்னா எனக்கு கேட்டுச்சு. இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல வரல. அவங்க பண்ண மிஸ்டேக்னால கம்ப்ளீட்டா எழுதவும் அந்த கோத்திரமே இல்லாம போயிடுச்சு. ஒரு கோத்திரமே அந்த எப்படி அழிவுக்குள்ள போய் தெரியுமா இந்த மாதிரி தற்கூட்டம் போறாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். ஒரு மிஸ்டேக்ன்ற மாதிரி நம்ம பாயிண்ட் சொல்லல. ஓகே. சோ நம்ம என்னென்ன கடைசியா நம்ம இன்னும் அடையாளங்கள் நம்ம பார்க்க முடியாத விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஏகத்துடைய டைம்ல 80 வருஷம் அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தெவரால் அப்புறம் விதியனுடைய டைம்ல 40 வருஷம் அதுக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணும். நம்ம நாட்டில் சுத்தமானால் அதே நம்ம அர்த்தம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசிரியப்பாராக.